சகசரநாமத்தில் 348வது நாமாவளி பத்மநாபா அப்படின்ற நாமாவளி. இந்த நாமாவளிக்கு ஆழ்வார் ஆச்சாரியர் பெரியோர் சொல்லிருக்க விளக்கம் என்னன்னா, தன் உந்தியில் மலர்ந்த தாமரையை உடையவர் அப்படின்னு சொல்லி நிறுத்துறா. போன நாமாவளிக்கு தான் சொன்னேன் நான், ஆகமத்தின் பிரகாரம் தாமரை ஒரு இடத்துக்கு வந்துதான்னா அந்த இடத்தின் நடுவில் பெருமாள் தேவதைகளை ஆவாகனம் பண்ணுறதுக்கு ஆகமம் வழி கொடுத்துருக்கு அப்படின்னு. இப்போ இந்த நாமாவளியில் பெருமாளுடைய உந்தியில் ஏறக்குறைய தொப்புளில் தாமரை உடையவர் அப்படின்னு சொல்கிற இடத்துனால எல்லா விதமான தேவதைகளை ஆவானம் பண்ணக்கூடிய அந்த தாமரையின் மூலமாக பெருமாள் தன்னை